Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து மாறி அர்த்தாஷ்டம சனியாக மாறுறாருங்க, எதனா கஷ்டம் நஷ்டம் வந்துடுமோ அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் இன்னொரு வீட்டில் தான் அவர் போய் உட்கார்றார், சுபர் வீட்டில் போய் உட்கார்றார். 3ஆம் இடத்துல கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் பெரிய அளவில் கோடிக்கணக்கில் ஒன்றும் கொட்டி கொடுத்தல. ஆனால் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய அவர் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். நிச்சயமாக எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்துல என்ன ஒன்று பண்ணுவார், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அடிபடும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. என்ன கவனமாக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும். வேறு என்ன வேலை உங்களுக்கு? மாணவர்களுக்கு படிக்கிறது தானே வேலை. அப்பா அம்மா அவங்கள நம்பி அனுப்புகிறாங்க, கையில் காசு ஃபீஸ் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்தந்த வயதில் உங்களுக்கு தேவை படிப்பு தானே. அப்போ அந்த கல்விக்கூடங்களில் மனம் ஒரு மாதிரியாக டைலமா ஆகக்கூடிய அமைப்பு, வயதிற்கேற்ற வகையில் தேவையற்ற விஷயங்களில் போய் மனசு ஈடுபடுகின்ற அமைப்பு, பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயதிற்கு உள்ளே கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆக இந்த வயசில் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உஷாராக இருங்க. ஆக பிள்ளைகளை, மாணவர்களை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். தொழில்துறை ரீதியாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வராதுன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மத்தியானம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட அந்த சாப்பாட்டை கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். தொழிலெலாம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாதுங்க. 4ஆம் இடத்து சனி குருவின் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல்களை கொடுப்பார், தூர மாற்றங்களை கொடுப்பார், வெளிநாடு வெளிமாநில பயணங்களை கொடுப்பார். இங்கே இருக்கின்றவர் வெளிமாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை, ஒரு பொருத்தமில்லாத நமக்கு பிடிக்காத மேலதிகாரியோடு சேர்ந்து ஒரு தொழில் வேலை பண்ணக்கூடிய அமைப்பு, அவரை நம்மளை பார்த்து எப்போவுமே திட்டிக்கிட்டு எதுக்கடா வேலைக்கு போகிறோம்ன்ற ஒரு டென்ஷன், இந்த மாதிரியான ஒரு வேலை அமைப்புகளில் தான் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு, ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார், கடுமையான ஒரு அமைப்புகளை கொடுப்பார். நீங்களே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார், உங்கள் ராசியை பார்த்துருவார். நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனாக மாறிடுவீங்க. என்னையா அந்த மனுஷன் ஒரு அட்ஜஸ்டபிளாக இருந்தார், இன்றைக்கி என்னென்னா போயா வாயா ஒரு மாதிரியா நான் முடியாதியா அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்ற மாதிரி மற்றவர்கள் உங்களை பற்றி ஒரு மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில் இவரிடமிருந்து மாற்றங்கள் தெரிகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கடினமான போக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஆக நம்ம கையில் தானே இருக்குது, நம்மளை பற்றின ஒரு மாற்றங்கள்லாம் நம்ம கையில் தானே இருக்குது. நம்மை பற்றிய ஒரு நிலைவில் நம்மளே கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டாலே ஏதேனும் ஒரு வகையில் இந்த அர்த்தாஷ்டம சனி என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் தராத வேலை தொழில் மாற்றங்கள், அதன் மூலமாக முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்லதொரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த சனி பயிற்சி. மகராசிக்காரர்களுக்கு டாப் டக்கர் ஒரு 80 மார்க் கொடுப்பேன். டாப்பாக இருக்கும். 7.5 சனி முழுக்க முடிய போகுது. கடந்த 5 வருஷமாகவே மகராசிக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. 2020, 21, 22 மகராசிக்காரர்கள் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்பதுதான் உண்மை. போன 2 வருஷம் பரவாயில்ல, ஏன்னா ஜன்மச்சனியிலிருந்து விலகி அப்படியே பாதச்சனியாக வந்துட்டீங்க. அப்போ 2020, 21, 22 அதுலேயும் குறிப்பாக உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டீங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகப் போகின்றன. 7.5 சனி அப்படியே முடிஞ்சிட்டாலே, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டாலே ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டீங்கல்ல, அடி வாங்கினவன் என்றைக்கு இருந்தாலும் எந்திரிச்சு நிமிர்ந்து உட்காந்து அப்படி ஆசுவாசப்படுத்தான் ஆகணும். அந்த மாதிரியான அமைப்புகளில் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, பணம் கையில் தங்கக்கூடிய அமைப்பு, எது வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தொழில் ஆரம்பிக்க முடியும், வியாபாரம் நன்றாக இருக்கும், வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்க முடியும், கிளைகள் திறக்க முடியும், ஒரு டீலர்ஷிப் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும், வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும், இதுவரை உறுத்தி கொண்டிருந்த கடன்கள் கண்டிப்பாக விலகும். எல்லா லெவல்லையும் இனிமேல் மனசு சாந்தமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த காலங்களில் மருத்துவர்கிட்டையும் டாக்டர்கிட்ட போயே பாக்கெட்டு காலியாகுதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அந்த டாக்டர்கிட்ட போகிறது நிற்கக்கூடிய அமைப்பு, ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியான ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. 7.5 சனி முடியுது. அடுத்து குரு பயிற்சி கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் 6ஆம் இடத்துல தான் வரார். ஆனாலும் 12ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு
அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகே வந்துடும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு வாகனம் போன்றவைகள் வாங்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெருசாக எதை பற்றியும் மகர ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாங்க. கம்ப்ளீட்டாக சின்னதாகவே சொல்லிடலாம். நல்லதை சுருக்கமாக சொல்லலாம், கெட்டதை கூட கொஞ்சம் விரிச்சு சொல்லலாம். 7.5 சனி முடிய போது அடுத்து ராகு கேதுக்கள் 2ஆம் இடத்துல வருதே அப்படின்னு பார்த்தா கூட 3ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பை தான் கண்டிப்பாக இவர் தருவார். ஆகவே இதுவரைக்குமே முயற்சிகள் இல்லாமல் போனவர்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலும் தடங்கள் இருந்தவர்கள், வாய்ப்புகள் கிடைக்காமல் போனவர்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் அதை சரிவர உபயோகப்படுத்த முடியாமல் போனவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல அருமையான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எதையும் செய்யலாம், யாரையும் நம்பலாம், எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நல்ல விதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல இப்போது. கும்பராசிக்காரர்களுக்கு 90 மார்க் கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அப்பாடா, ஜென்மச்சனி விலகப்போகுது, பெரிய அளவில் ஜென்மச்சனி விலகப்போகுது. கடந்த 2 வருஷம் ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரங்கள்லாம் ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? கடவுளே இல்லைன்னு டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. ஜோசியர்கிட்ட அதிகமாக வந்து ஜாதகம் பார்க்க வந்தது கும்பமும் கடகமும் தான். எனக்கு எப்படி நேரம் இருக்குது, என்ன அது ஏதோ அடிக்குதே அப்படின்ற மாதிரி. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, அதுவும் 30 வயதுகள் 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் தலைகளாக புரட்டி போட்டு விட்ட இந்த ஜென்மச்சனி இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி விலகுது. பணம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. நட்பு, உறவு, காதல், கீதல் எல்லாவற்றையும் புரிஞ்சு ஒரே அழுகாட்சி தானே. கும்பராசிக்கார இளைஞர்கள் எல்லாமே அம்மா அப்பாட்ட தண்டை சோறுன்னு திட்டு வாங்கினீங்க. இப்படியே தான் நான் பேசின லைவில் எல்லாம் கும்பராசியா என்னப்பா ஒரே தூக்கமாக இருக்குதா, எப்போ பார்த்தாலும் தூக்கமாக சோம்பேறியாக இருக்கிறியா, அம்மா அப்பா ஒரு பட்டம்லாம் கொடுத்துருப்பாங்களே தண்ட சோறுன்னு கேட்டால் ஆமாங்க நேற்று கூட எங்கள் அம்மா தண்ட சோறுன்னு திட்டுச்சுங்கன்னுவாங்க. அந்தளவுக்கு இளைஞர்களை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டு விட்ட, எதையும் செய்ய முடியாமல் செய்து விட்ட, தனக்குள்ளேயே ஒரு சோம்பலை விதைத்து விட்ட, ஒரு தன்னம்பிக்கையை இழந்து விட்ட, எல்லாம் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான மனப்பான்மையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஜென்மச்சனி அமைப்பு இப்போது விலகுதுங்க. ஐயா 7.5 சனி மொத்தமாக முடிஞ்சிருதான்னு பார்த்தா இல்லை இன்னும் 2.5 வருஷம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த 7.5 சனியில் கடுமையான அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய 5 வருடத்தை கடந்துட்டீங்க. இனிமேல் ஏன்னா முதுகு நிறைய உத வாங்கியாச்சு, இனிமேல் எங்கே வலிக்கிறதுக்கு உத வாங்கிறதுக்கு ஏது இடம், எல்லா இடத்துலையும் உத விழுந்துருச்சு. இனிமேல் என்ன நமக்கு ஒரு இது வந்துடும் இல்லையா, இனிமேல் தாங்குற அளவுக்கு தாங்கிறவன் ஒரு இடத்துல வடிவேலு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் நல்லா தாங்கிட்டீங்க. இனிமேல் அடிக்கிறதுக்கு இடமில்லை, அடியும் விழாது. ஒரு 2.5 வருஷம் நீங்கள் கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை புரிஞ்சிருப்பீங்க. காதலன் காதலி உறவுகள் நல்ல விதமாக இளைஞர்களுக்கு புரிந்திருக்கும். கணவன் மனைவி உறவுகள் தம்பதிகளுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இனிமேல் அப்படியே மட்டுப்படும். மனசு திடப்படும், சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். எல்லா லெவல்லையும் அப்படியே படிப்படியாக ஒரு மாற்றம் வர்றதை, நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிறத கும்பராசிக்காரர்கள் கண்ணார பார்க்க முடியும். ஏதோ எனக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் தெரியுதே, பரவாயில்லையே, உண்மைதான் பொழுத்துறது ஜோசியம், நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்ற அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நாளைக்கே நீங்கள் வந்து டெல்லிக்கு ராஜாவாகிடுவீங்க, அமெரிக்கா அதிபர் ஆகிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். படிப்படியாக தான் நல்லது நடக்கும். அவரவருடைய ஜாதக விசேஷ அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் அப்படியே படிப்படியாக மெதுவாக அப்படியே சில விஷயங்கள் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகளையும் அப்படியே ஒரு முன்னேற்றம் படிப்படியாக அப்படியே நல்ல விதமாக இருக்கும். ஆக எல்லா அமைப்புகள்லேயும் நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சியை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போ இருக்குங்க. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு 80%, 90% இப்போது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் வரக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சனி பெயர்ச்சி. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. ஜென்மச்சனி அப்படின்னோடனே சனினாலே ஒரு கிளி தான், ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம்தான். கடந்த 2 வருஷமாக 7.5 சனி உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. 2.5 வருஷம் கழித்து இப்போ ஜென்மச்சனி வருது. அடுத்த 2.5 வருஷம் கழித்து பாத சனின்னு சொல்லப்படக்கூடிய 3rd பார்ட் வரும். இப்போ மிடில் பார்ட்டுக்குள்ளே வர்றீங்க. இதை வந்து நாங்கள் ஜென்மச்சனின்னு சொல்லுவோம். ஜென்மச்சனின்னா என்னென்னா ராசியில் சனி வந்து உட்கார்றது. ஏற்கனவே 1 வருஷம் 1.5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. ராகு வந்து உங்களுக்கு ராசியில் உட்கார்ந்துருந்ததுனால குறைவான தீமைகளை செய்யக்கூடிய ராகு உங்களுடைய ராசியில் இருந்தது போக இப்போது அதிகமான தீமைகளை செய்யக்கூடிய சனி வந்து ஜென்மச்சனியில் வர்றார். சனினாலே கெடுதல் தானா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனி. வாழ்க்கைன்னா என்னங்க, இன்றைக்கி லெவலுக்கு காசு தாங்க வாழ்க்கை.
உண்மையை சொல்கிறேன். இதில் வந்து ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பணத்தை சுற்றி தான் நம்மளுடைய அத்தனை வாழ்க்கை முறைகளும் இருக்கின்றன. பிள்ளைங்களாம் வேலைக்கு போக சொல்கிறோம், படிக்க சொல்கிறோம். எதுக்காக? வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பேன்றதுக்காக. அந்த சம்பாத்தியத்தில் தானே காசு வருது. நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய மனோபக்குவம், நம்முடைய அமைப்புகள் எல்லாமே பணத்தை சம்பாதிப்பதில் தான் இருக்குதுங்க. இந்த பணத்தை சம்பாதிக்க விடாமல் செய்கிறது, ஏற்கனவே சம்பாதித்த பணத்தை இழக்க விடுறது, இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளையும் இப்போது கண்டிப்பாக இந்த சனி நிச்சயமாக செய்யுங்க. ஆக கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு ஆசையை வார்த்தை காட்டக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக இந்த ஜென்மச்சனி செய்யும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். அதிலும் குறிப்பாக மாமன் கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், அண்ணன் கூட சேர்ந்தேன், தம்பி கூட சேர்ந்தேன், காசுனால உறவுகள் கெடும் பாருங்க. அது இப்போது நடக்க போகுது. அம்மாவை பற்றி புரிய வைக்கும், அப்பாவை பற்றி புரிய வைக்கும். அம்மா என்றைக்கு இருந்தாலும் சாமி தாங்க. என்ன இருந்தாலும் காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும் அது அம்மா தான். இருந்தாலும் அம்மாவுடைய பாச அமைப்புகளில் அதில் சில விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் நடக்கும். நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அது அம்மா செஞ்சு கொடுக்காது. அதை விட அப்பா நம்ம டபுள் ரிங்காக அப்படியே திரிவார். அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் நம்மளை கொஞ்சம் ஒதுக்கக்கூடிய அமைப்புகள் வரும். காசு விஷயத்தில் மாமன் மச்சாங்கிட்ட யார்ட்டையா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் வரும். அல்லது அவர்கள் கொடுத்து 2 பேரும் சேர்ந்து வாங்க பங்காக சேர்ந்து ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் அந்த உறவு பிரியும், நஷ்டம் வரும். ஆகவே பண விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் மீனராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் நான் மறுபடியும் ஒன்று சொல்லுவேன், 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது நடக்கவே நடக்காது. அவர்களுக்கு 2ஆம் சுற்று சனி பயிற்சியாக இது இருக்கும். அவர்களுக்கு வீடு வாகனம் போன்ற அமைப்புகள், சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள், கையில் இருக்கக்கூடிய காசு காலியானாலும் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புன்னு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2வது சுற்றாக இது வேலை செய்யும். ஆனால் 50 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு பணம் பற்றிய புரிதல்களை கண்டிப்பாக ஏதோது ஒரு விதத்தில் கற்றுக் கொடுக்கும். ஆகவே அகலக்கால் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. கிரெடிட் கார்டை என் ஃப்ரெண்டுக்கு தூக்கி கொடுத்தேன், அவன் தேய்ச்சிட்டு அது எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. எல்லாவற்றிலும் பணம் சார்ந்த விழிப்புகளில் அமைப்பில் விழிப்பாருங்க. இன்னொரு வார்த்தையை நான் எல்லா இடத்துலையும் ஜென்மச்சனிக்கு சொல்லுவேன், வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துருச்சுன்னா நமக்கு ரோசம் வந்துடும், உடனே வேலையை விட்டுருவோம். வேலையெல்லாம் நீங்களாக விட்டுறாதீங்க, திரும்ப வேலை கிடைக்காது. அப்படியே வேலை கிடைச்சாலும் சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுவோம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த வேலை அதுவே நல்ல வேலை போய் விட்டம் பார் என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் மீன் ராசிக்கு கிடைக்கும். ஆகவே இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல சனி பயிற்சி. ஆனால் 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இதெல்லாம் நடக்காதுங்க. அவங்களுக்கு சூப்பராக நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நன்றாக நிறைவாக இருக்கக்கூடிய நல்லதொரு சனி பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த சனி பயிற்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.